ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக நாடுகளில் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. ஈரான் ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை வெளியிட்டிருக்கு. ஹர்மூஸ் கடல் சந்தி வழியாக இந்த அனைத்து கப்பல்களும் எங்கள் அனுமதி எடுத்தே செல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த நாட்டின் கப்பலாக இருந்தாலும் ஈரான் அதிகாரிகளிடம் அனுமதி வாங்காமல் அந்த பாதையை பயன்படுத்த முடியாது. இல்லை என்றால் அந்த கப்பல்களை டார்கெட் செய்து தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இந்த எச்சரிக்கை உலக நாடுகளுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஹர்மூஸ் கடல் சந்தி உலகில் மிக முக்கியமான ஆயில் ரோட். இந்த வழியாக தான் உலகின் பெரும்பாலான எண்ணெய் கப்பல்கள் செல்கின்றன. இந்த பாதை மூடிட்டாங்க அப்படின்னா உலக பொருளாதாரத்துக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். எண்ணெய் விலை உயர வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஷிப்பிங் டிலே ஆகும். இதனால பல நாடுகளின் வர்த்தகம் ரொம்பவே பாதிக்கப்படும். இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் ஏன் இந்த முடிவு எடுத்தது அப்படின்னு தான். இதற்கான முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா, மத்திய கிழக்கு பகுதியில் நடந்து வரும் பதற்றமான நிலைதான். குறிப்பா லெபனான் பகுதியில் நடந்து வரும் தாக்குதல்கள் இந்த முடிவுக்கு காரணம் சொல்றாங்க. ஈரான் கூறுவது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்கள் ஆதரவு குழுக்களின் மீது தாக்குதல் நிறுத்தப்பட்டால் நாங்களும் ஹர்மூஸ் கடல் சந்தியை திறப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை என்றால் இந்த கட்டுப்பாடு தொடரும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே 14 நாட்கள் போர் நிறுத்தம் அக்ரிமெண்ட் வந்திருக்கு. ஆனால் இந்த ஒப்பந்தம் எல்லா இடங்களுக்கும் பொருந்தாது என்று சொல்றாங்க. அதனாலதான் இந்த பிரச்சனை இன்னும் தீராத நிலையில இருக்கு. இப்போது ஒரு நல்ல தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திய கப்பல்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஈரான் தெரிவிச்சிருக்கு. இதனால் இந்தியாவுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைச்சிருக்கு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மிக சென்சிட்டிவான சிச்சுவேஷன். அடுத்தது என்ன நடக்கும்னு இப்பவே சொல்ல முடியாது. ரெண்டு விஷயங்கள் நடக்க சான்ஸ் இருக்கு. ஒரு பக்கம் பாதை திறக்கப்படலாம் அல்லது டென்ஷன் இன்னும் அதிகரிக்கலாம். அதனால நாம எல்லாரும் அமைதியா இருக்கணும். ஃபேக் நியூஸை நம்பக்கூடாது. அபிஷியல் அப்டேட்ஸை மட்டும் நம்புங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் கல்ஃப் கண்ட்ரீஸ் பத்தின தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.